மாணவர்களே, நாம் இப்போது 6 சென்டிமீட்டர் ஆரத்தில் வரையப்பட்ட ஒரு வட்டத்திற்கு 2 தொடுகோடுகள் வரைவதை நாம் இப்பொழுது செய்யப்போகிறோம். முதலாவதாக ஓவை மையமாக கொண்ட 6 சென்டிமீட்டர் ஆரத்தில் ஒரு வட்டம் வரைந்து விட்டோம். அந்த ஓவிலிருந்து சரியாக 10 சென்டிமீட்டர் தொலைவிற்கு ஒரு கோடு வரைந்து அந்த கோட்டின் முனையில் P என்ற ஒரு புள்ளியை குறித்து அந்த குறித்த புள்ளியை OP ஆனது 2 விற்களை நாம் OP ஐ பாதிக்கு மேல் அளவெடுத்து மேல்புறமாக ஒரு வில்லையும் கீழ்ப்புறமாக ஒரு வில்லையும் முதலாவதாக ஓவில் மையமாக கொண்டு ஒரு வட்டவில் ஒன்று வரைகிறோம். அதே போன்று கீழ்ப்புறமாக ஒரு வட்டவில் ஒன்று வரைகிறோம். அடுத்தபடியாக P ஐ மையமாக கொண்டு மேல்புறமாக ஒரு வட்டவில்லையும் கீழ்ப்புறமாக ஒரு வட்டவில்லையும் வரைகிறோம். ஆக 2 வட்ட வில்லையும் நாம் OP இன் 10 சென்டிமீட்டர் நீளம் இருந்தால் அதில் பாதிக்கு மேல் அளவெடுத்து அந்த வட்டவில்களை வரைந்து அந்த 2 வட்டவில்களும் குறிக்கப்பட்ட 2 இடத்தையும் நாம் ஒன்றாக இணைத்து ஒரு கோடு ஒன்று வரைகிறோம். அந்த கோட்டிற்கு மையப்புள்ளி M என்று பெயரிடுகிறோம். M ஐ மையமாகவும் MO அல்லது MP ஐ ஆரமாகவும் கொண்டு மற்றொரு வட்டத்தை வரைகிறோம். இப்பொழுது 2 வட்டங்களும் வெட்டக்கூடிய அந்த இடத்திற்கு A என்றும் மற்றொரு புள்ளியை B என்றும் நாம் பெயரிட்டு விட்டோம். இப்பொழுது AP என்பதும் PB என்பதும் நமக்கு தேவையான 2 தொடுகோடுகளாகும். இந்த 2 தொடுகோட்டின் நீளங்கள் 9.53 சென்டிமீட்டர் அளவுள்ளவையாக இருக்கும். இப்பொழுது நாம் 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தோம் அல்லவா? அதை ஒரு கோட்டு துண்டு வரைந்து அங்கு 6 சென்டிமீட்டர் என்று குறித்துவிட்டால் மிக அழகாக இருக்கும். ஆக நாம் இப்பொழுது தொடுகோடு எவ்வாறு வரைவது என்பதை நாம் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டோம் அல்லவா? ஆக மாணவர்களாகிய நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியில் இந்த படத்தை வரைந்து பார்த்தோமானால் பொதுத் தேர்வில் 10 மதிப்பெண்கள் நாம் எடுப்பது உறுதியாகிவிடும். ஆக தொடுகோடு வரைவது எவ்வாறு என்பது கற்றுக்கொண்டோம் அல்லவா?